சாரா மென்மையான கிசுகிசுப்பை கேட்டபோது நள்ளிரவு நெருங்கிவிட்டது. முதலில் அது காற்று அல்லது ஒருவேளை அவளுடைய சோர்வடைந்த மனம் தந்திரங்களை விளையாடுவதாக அவள் நினைத்தாள். ஆனால் அவள் படுக்கையில் அமர்ந்ததும் அந்த கிசுகிசு தெளிவாகவும் மாறியது. அவள் எழுந்திருக்கும்போது அவளுடைய இதயம் துடித்தது. அறை காலியாக இருந்தது. கதவு மூடப்பட்டிருந்தது. ஆனால் குரல் மிகவும் நெருக்கமாக இருந்தது, மிகவும் உண்மையானது. அவள் சுற்றி பார்த்தாள். அவளுடைய மூச்சு ஆழமற்றது. அது சுவர்களில் இருந்தோ அல்லது காற்று துவாரங்களில் இருந்தோ வரவில்லை. அது அலமாரியில் இருந்து வந்தது. நடுங்கும் கைகளால் சாரா கதவின் கைப்பிடியை பிடித்து தயங்கினார். அந்த குரல் தொடர்ந்து ஒலித்தது. இப்போது அவளுடையது போலவே ஒலித்தது. சாரா, கதவை திற, நான் காத்திருக்கிறேன். ஒவ்வொரு அவுன்ஸ் தைரியத்தையும் வரவழைத்து அலமாரி கதவை திறந்தாள். எதுவும் இல்லை, இருள் மட்டுமே. ஆனால் பின்னர் அவள் விசித்திரமான ஒன்றை கவனித்தாள். அவளுடைய பிரதிபலிப்பு அலமாரிக்குள் இருந்து அவளை பார்த்து அவளுடைய ஒவ்வொரு அசைவையும் பிரதிபலித்தது. ஆனால் சிரித்தது. மீண்டும் அந்த கிசுகிசுப்பு வந்தது. இப்போது அவளுக்கு பின்னால் இருந்து வருகிறது. சாரா, நான் உனக்காக காத்திருக்கிறேன்.